சாபங்கள் பின்தொடர்ந்து கொண்டே வரும். அநேகம் குடும்பங்களை ஒன்று ஒன்றாக அந்த முதல்ல அந்த பாடம் அவங்க தகப்பனுக்கு இருந்த அதே கஷ்டம் அவங்க பிள்ளைக்கு இருக்கும், அவங்க பிள்ளைக்கு இருக்கிற அதே கஷ்டம் அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கும், அவங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்க பிள்ளைகளுக்கு அடி வம்சாவளியாக தொடர்ந்து வரும். இந்த வம்சாவளியாக தொடர்ந்து வருகிற சாபத்தையும் கர்த்தர் மாற்றக்கூடியவர். ஆமென். அதற்கு உதாரணமாக ரூத் என்கிற ஒரு தேவனுடைய மகனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ரூத் என்கிற ஸ்தோத்திரம் ஒரு பெண்மணி மோவாபிய தேசத்தை சேர்ந்தவள். இந்த மோவாபிய தேசத்தை சேர்ந்தவள் இவர் 10வது தலைமுறை. ஸ்தோத்திரம் வசனம் சொல்லப்பட்டுள்ளது, மோவாபியர்கள் 10ஆம் தலைமுறை வரை உள்ளே பிரவேசிக்க ஆகாது அப்படி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 10ஆம் தலைமுறையில் வந்த ஸ்தோத்திரம் இந்த ரூத்தினுடைய பாவனை கர்த்தர் மன்னித்து போவாஸ் மூலமாக அவர் சாபத்தை எல்லாம் நீக்கி இஸ்ரவேலின் காணி ஆட்சிகளில் ஒருத்தியாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். நீங்க மத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் வாசித்தாலும் சொல்லப்பட்டிருக்கும்.